தேவனுக்கு மேம்படாவதாக. இந்த நாள்ல தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்களால, உங்களுடைய உறவினர்களால, இல்லை உங்களுடைய பெற்றோர்களாலே நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆனா அப்படி கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து தேவன் இந்த வசனத்தின் மூலமா சொல்லுகிறாரு, அவர் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு. உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது, பதவி இருக்கும் பொழுது, ஒரு உயர்வான நிலைமையில இருக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே உங்க கூட இருந்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே இல்லைங்கும் பொழுது உங்க கைவிடப்பட்ட நிலைமையில விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படியே. மனிதருடைய அன்பு மாயமுள்ளதா இருந்தாலும் தேவனுடைய அன்பு உண்மையானது. வேதத்துல நம்ம யோபை பத்தி பார்க்கிறோம். யோபுட்ட அநேக மிருக ஜீவன்கள், அவனுடைய வசதியில இருந்த பொழுது அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவன் கூட உறுதுணையா இருந்தாங்க. ஆனா அவன் ஒவ்வொன்றும் இழக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய மனைவியை தேவனை தூசித்து உயர விடும் அப்படிங்கிறா. அவனுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வரும் பொழுது அவனுடைய குறைதான் சொல்றாங்களே தவிர யாருமே அவனுக்கு உறுதுணையா இல்லை. ஆனா தேவன் அந்த நேரத்துல அவனுக்கு உறுதுணையா இருந்தாரு, அவனை சேர்த்து கொண்டாரு. அவன் இழந்ததை ரெட்டத்தனே அவனுக்கு திரும்ப தந்தாரு. இன்னைக்கு நீங்களும் யோபுவை போல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? தேவன்கிட்ட சொல்லுங்க. உங்களோட நிறைய பேர் உங்க நண்பர்கள் ஏமாத்தி போயிருந்திருக்கலாம். உங்க கூட எல்லாருமே இருந்த பொழுது உங்க கூட எல்லாருமே இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லைங்கும் பொழுது அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அதை நினைச்சு கலங்காதீங்க, திங்கியாதீங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தேவன் இருக்கிறாரு. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.